கொசுவா அப்ப அடி. நானா? என்ன பாக்குற கொசு அடி. ரத்தத்தை உரியுது அடி. என்னை எத்தனை நாள் ஓங்கி அரைஞ்சிருப்ப, இப்ப நல்லா வட்டியும் முதலுமா கொடுக்குற. அடிச்சு தோல கடிக்குதுடி அடி. கொசு அடிக்க சொன்னா செவில திரும்புற மாதிரி அடிச்சிட்ட. இல்ல மாமா, நீங்க அடிக்க சொன்னீங்களா, நான் அப்படியே பதட்டத்துல அப்படி அடிச்சிட்டேன். இது பதட்டத்துல அடிச்சிட்டியா? ஏய் நீ பதட்டத்துல அடிச்ச மாதிரி தெரியலடி. பல நாள் பகைய ஒரு நாள் தீர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கு. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் போய் உங்களை அப்படி அடிப்பேனா? ஐயோ மாமா, வலிக்குதா மாமா? இது வலிக்குதாவா? இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சிருந்தா கடவா பல்லே காய்ண்டு வந்திருக்கும்டி. பொம்பளை கைனா சாஃப்டா இருக்கணும்டி. ஒன்ன போய் அடிக்க சொன்ன பாரு, மூஞ்சிய பாரு போடே. அடி பாவி, பாக்கதான் அப்புறம் போல இருக்கா, உள்ளுக்குள்ள பயங்கர விஷமா இருப்பா போல இருக்கு. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பரவாயில்லையே, கொசு அடிக்கிற சாக்குல தேனக்கா தென்னரசு மாமாவோட கண்ணத்தையே திருப்பிட்டாங்களே. அத்தான் யார காதலிச்சிருப்பாரு, அதையே நம்ம கிட்ட மறைக்கிறாரு. அவரு மறைக்கிறத பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் நம்ம கிட்ட எதையும் சொல்லாம மறைக்கிறாரு. இப்ப பண்ணலனா அவரு தைரியமா யார காதலிச்சாருன்னு என்கிட்ட சொல்லிருப்பாரு. காதலிக்கும் போது கடவுளே அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. அவரு யார காதலிச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஒருவேளை பீரோ மேல வச்சிருப்பாரோ. இங்க அச்சச்சோ, என்ன மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புள்ள தச்சு பொண்ணு இப்படி மேல ஏறலாமா? என்ன மீனா, ஏன் பீரோல வச்சிருக்கிற துணியெல்லாம் இப்படி கீழே போட்டுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, ஒரு பொருளை காணோம், அதத்தான் தேடிட்டு இருக்கேன். என்னத்த காணோம்? மோதிரமா? எங்க கழட்டி வச்சியோ அங்க போய் தேடி பாருமா, கண்டிப்பா உன் மோதிரம் கிடைக்கும். முதல்ல இந்த துணியெல்லாம்